வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழ்நாட்டு அரசியல் பனிப்போர் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரில பாக்குறப்ப ஆயுத போரே நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்து வர தகவல் எல்லாமே ரொம்ப கவலை அளிக்குது. கல்ஃபே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மிடில் ஈஸ்ட்லயே ஒரு பெரிய பதட்டம் உண்டாகுது. ஈரான் காலங்காலமா அமெரிக்கா இஸ்ரேல் சொல்ற குற்றச்சாட்டு அவங்க அணு ஆயுதம் வச்சிருக்காங்க, அணு ஆயுதம் தயாரிச்சிட்டு இருக்காங்க குற்றச்சாட்டு. லாஸ்ட் இயர் அந்த ஜூன்ல பாக்குறப்ப அந்த நியூக்ளியர் சைட் இருக்கு எல்லாத்தையும் நாங்க குண்டு போட்டு தகர்த்துட்டோம்னு சொன்னதே அமெரிக்கா தான். இஸ்ரேல் ஏத்துக்கிட்டாங்க. அதற்கு பிறகு ஈரான் தொடர்ந்து அந்த நியூக்ளியர் வெப்பனை தயாரிச்சுட்டு இருக்காங்க, மிசைல்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க. இது ஆரம்பத்துல நம்ம தடுத்து நிப்பாட்டலைன்னா நம்ம நாட்டுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இஸ்ரேலும் சொன்னாங்க, அமெரிக்காவும் சொல்லிட்டு இருந்தாங்க. இது நடுவில் ஒரு 3 கட்ட பேச்சுவார்த்தை கூட நடந்தது. 2 கட்ட பேச்சுவார்த்தை ஓமான் நடந்துச்சு, ஒரு கட்ட பேச்சுவார்த்தை ஜெனீவா நடந்துச்சு. 3 கட்ட பேச்சுவார்த்தையிலுமே ஈரான் அமெரிக்கா பேசினப்ப ஒரு நல்ல முன்னேற்றம் தான் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஈரான்கிட்ட அமெரிக்கா சொன்னது என்னன்னா, நீங்க மிசைல்ஸையும் தயாரிக்க கூடாது அப்படின்லாம் கூட சொன்னாங்க. மிசைல்ஸ் எப்படி நான் தயாரிக்காம இருக்க முடியும், அதுக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம்னு ஈரான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி பேசினப்ப கூட 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைங்கிறது நல்லபடியா தான் போச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு நடுவில் அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஈரானை சுத்தி தன்னுடைய வார்ஷிப்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த 3 கட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறப்பவே இஸ்ரேலுடைய அதிபர் நெதன்யாகு ட்ரம்பை போய் 2 முறை வேற மீட் பண்ணாரு. பேச்சுவார்த்தைன்னு சொல்லுவாங்க, அதை ஏத்துக்காதீங்க, போர் தான் ஒரே ஒரு தீர்வு, அங்க ஆட்சி கவிழ்ப்பு நடந்தே தீரணும்னு சொன்ன மாதிரி சில தகவல்லாம் வெளியாச்சு. இப்ப என்னன்னா, பிரதமர் மோடி இப்பதான் 2 நாள் சுற்றுப்பயணமா போய் இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்தாரு. அங்க அமைதி திருமணம், ஒரு வீரமிக்க நாடு இஸ்ரேல் அப்படின்லாம் கூட பேசினாரு. பேசிட்டு நேற்று 24 கூட ஆகல பிரதமர் மோடி. அதுக்குள்ள இஸ்ரேல் நாங்க முன்னெச்சரிக்கைக்காக ஈரானை தாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான்ல தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கியமான நகரம் எல்லாத்தையுமே இஸ்ரேல் இப்ப தாக்க ஆரம்பிச்சிருக்கு. ஈரான்ல இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கட்ஸ் உறுதிப்படுத்தி இருக்காரு. ஈரானும் சும்மா இல்ல, ஈரானும் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி குவைத்து, அபுதாபி, அங்க எல்லாம் யூஎஸ் பேஸ் இருக்க ஏரியாலையும் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கு ஈரான். ஆமா, மிலிட்ரி பேஸ்ல எல்லாம் தாக்குதல் நடத்தியிருக்கதாகவும் தகவல் வருது. பஹ்ரைன்லயும் தாக்குதல் நடந்திருக்கதா சொல்றாங்க. கத்தார்லயும் ஒரு மிலிட்ரி பேஸ் இருக்கு. ஏற்கனவே அங்க கத்தார்ல தாக்குதல்லாம் நடத்தினாங்க. பட் கத்தாரும் அமெரிக்காவும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. தொடர்ச்சியா கத்தார் தான் அமைதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல பேச்சுவார்த்தைகளையும் நடத்திட்டு இருந்தாங்க. பட் அங்கேயே இஸ்ரேல் முன்னாடி தாக்கியிருந்தாங்க. இப்போ ஈரான் தாக்கியிருக்கதா ஒரு தகவல் போய்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு சோர்சஸ் கிடைக்காம இருக்கிறதுனால நம்ம வர தகவல்களை வச்சு சொல்றோம். இது எல்லாமே அல்ஜசீரா, பிபிசில ஒரு தகவல் வச்சுதான் நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப எல்லாமே அவங்களோட ஏர் ஸ்பேஸ் எல்லாத்தையுமே மூடிருக்காங்க. கல்ஃப் கண்ட்ரி மூடிருக்காங்க, இஸ்ரேலும் மூடி இருக்கு, ஈரான் மூடிருக்காங்க. ஒரு போர் பதற்றம் தான். இந்த சூழல்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமெரிக்கால நள்ளிரவு அப்ப ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. இது முழுக்க முழுக்க அமெரிக்கா பாதுகாப்புக்காக, அமெரிக்க மக்களுடைய நலன் சார்ந்துதான் இதை நாங்க முன்னெடுக்கிறோம். நிச்சயமா அந்த நாடு அணு ஆயுதத்தை வச்சிருக்கவே கூடாது, மிசைல்ஸ் வச்சிருக்க கூடாது, நிச்சயம் ஈரானுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்பீச்ல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஈரான்ல இப்ப சமீப காலமா ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்தது. அதுல அங்க சுப்ரீம் லீடரா இருக்கிற அயத்துல்லா கமேனி அவர் ஆட்சியை விட்டு வெளியேறணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அமெரிக்கால இருந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க தைரியமா போராடுங்க, அமெரிக்கா உங்களுக்கு துணை நிற்கும், தேவைப்பட்டால் தாக்குவோம்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த தாக்குதலாம் தொடங்கி இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா ஈரானும் அங்க போராடின மக்களை பயங்கரமா ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்குனாங்க. இப்போ பார்த்தா அங்கே அந்த அயத்துல்லா கொமேனி அவரோட ஆஃபீஸை சுற்றி அட்டாக் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மிசைல்ஸ் தயாரிக்கிற அந்த ஃபெசிலிட்டி அதை சுற்றி தாக்குதல் நடந்திருக்கு. இப்படி வான்வெளி தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கும்போது பதிலுக்கு ஈரானும் தாக்கியிருக்காங்க. ஒரு புதிய போர் தான் இது வெடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே இங்கே ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அது ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. தாய்லாந்து, கம்போடியா ஒரு மோதல் வேற இருக்குது. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல மிடில் ஈஸ்ட்லயும் போர் நடந்திருக்கு. இன்னொரு முக்கியமான போர் 3 ஆண்டுகளுக்கு மேல நடந்துகிட்டு இருக்கிறது உக்ரைன் ரஷ்யாவாரு. உலகம் முழுக்க போர் பதற்றம் தான். இப்ப என்னன்னா, ஏற்கனவே இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன்னால அப்ப கச்சா எண்ணெய் விலை ஏறும் இறங்கும். இப்ப கச்சா எண்ணெய் விலைங்கிறது அதிகமா ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதனால நம்ம ரூபாய்க்கு நிகரான டாலர் மதிப்புங்கிறது இன்னும் உயரலாம். ஏற்கனவே ஒரு செஞ்சுரி அடிக்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்க பெட்ரோல் டீசல் விலை எல்லாமே. இப்ப இதெல்லாம் தட்டுப்பாடு ஏற்படுற பட்சத்துல இங்க நமக்கு பெட்ரோல் டீசல் விலை அதிகமாகலாம். அது அதிகமாச்சுனாலே அத்தியாவசிய பொருட்கள் உட்பட எல்லா விலையுமே அது அதிகமாகும். அதனால எங்கேயோ ஒரு இடத்துல போர் நடக்குது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க முடியாது, நமக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படலாம். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இஸ்ரேல்ல போய் அந்த இதுல நாடாளுமன்றத்துல பேசினாரு பிரதமர் மோடி. அப்ப என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எந்த ஒரு
கட்டத்திலையும் இஸ்ரேலோட எப்பவுமே துணை நிற்போம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி மாதிரி அதை கொடுத்துட்டு வந்தாரு. அதுக்கு பயங்கர கிளாப்ஸும் அவங்க கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் ஒரு ட்ராப்பா? ஆமா, இது என்னன்னா இப்போ இஸ்ரேல் அங்கிருந்து அவர் கிளம்பி வந்தோடனே ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. அதுவும் மிடில் ஈஸ்ட்ல பார்த்தோம்னா நிறைய இந்தியர்கள் இருக்காங்க. குறிப்பா கேரளால இருந்து அவ்வளவு பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டுல இருந்தும் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இந்தியாவோட வெளியுறவுத்துறை அங்கங்க உள்ள தூதரகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்தியர்கள் தூதரகங்களோட தொடர்புல இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுமே வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற நம்ம மக்கள் வந்து பாதுகாப்பான ஒரு ஷெல்டருக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய வாரா இதை எஸ்கலேட் ஆகும் போல தோணுது. பட் எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் முடியணுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா நல்லது. இந்த நேரத்தில் ட்ரம்ப் இன்னொரு விஷயத்தையும் வந்து பேசியிருக்காரு. என்னன்னா, கியூபாவில் வந்து பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கு. அவங்க கிட்ட வந்து அரசாங்கத்தை நடத்துறதுக்கு கூட அவங்க கஜானா காலியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூவல் இல்லை. ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது கியூபா பற்றின கேள்விக்கு என்னன்னா, கியூபா அரசாங்கம் எங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லி டேக் ஓவரா கியூபாவை அமெரிக்காவே எடுத்து நடத்தும் அப்படிங்கிற மாதிரி, அது ஏதோ ஒரு கம்பெனி மாதிரி அதை எடுத்து நடத்துங்கிற ரேஞ்சில் அவர் வந்து பேசிட்டு போயிருக்காரு. ஒரு ஃப்ரெண்ட்லி டேக் ஓவர்னு. ஸோ ஒரு பரபரப்பாகவே வச்சிருக்கிறாரு ட்ரம்ப் இந்த உலகத்தை. ஏற்கனவே கிரீனான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே வெனிசுலா அதிபரை பிடிச்சிட்டு வந்து வெனிசுலாவே கண்ட்ரோலாக தான் இருக்கு. இப்போ அமெரிக்கா கண்ட்ரோல் அடுத்து கியூபா கிட்ட வராரு. ஒரு அகண்ட அமெரிக்காவை நோக்கி தான் போறாருன்னு வந்து தெரியுது ட்ரம்ப். இந்த சைடு இஸ்ரேல், அவங்களுமே வந்து அகண்ட இஸ்ரேல போறாங்கன்னு வந்து தெரியுது. இதுக்கு பல நாடுகளும் வந்து நட்பு நாடுன்னு சொல்லிட்டு பலியேறக்கூடாது. உலகம் முழுக்க இது ஒரு பெரிய பதற்றத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு இந்த வாரங்கிறது. சீக்கிரம் முடிவுக்கு வந்தா எல்லாருக்குமே நல்லது. அண்ணா அறிவாலயத்தை சுத்தி ஒரே பரபரப்பு நேத்துல இருந்து. நேற்று ஓபிஎஸ் வந்து ஜாயின் பண்ணாரு. இன்னைக்கு வந்து அந்த கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரே நாள்ல 7 கட்சிகள் கூட திமுக பேச்சுவார்த்தையை நடத்துது இன்னைக்கு. குறிப்பா சொல்லணும்னா காங்கிரஸ் வந்து ஆட்சியில பங்குன்னு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. 40 தொகுதியில் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டணியிலே பங்கு கொடுக்கணுமாங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் போச்சு. இப்போ வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை வரையும் வந்திருக்காங்க. ஆமா, அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு காலையில இருந்து ஏற்கனவே முதல் கட்ட பேச்சுவார்த்தையை முடிச்ச இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வந்துட்டு இருந்தாங்க. கொங்கு இளைஞர் பேரவை, எஸ்டிபி ஆதரவு கொடுத்துருக்காங்க திமுகவுக்கு. அவங்களும் சில தொகுதியில் வந்து ஒதுக்கப்படலாம். அப்புறம் பாஜக, இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இன்னொரு புதிய கட்சி திமுக ஆதரவு கொடுத்துருக்கு. டிவிகே திராவிட வெற்றி கழகம், மல்லை சத்யா தலைமையில் உருவான அந்த டிவிகேங்கிறவங்களும் கொடுத்துருக்காங்க ஆதரவு. இது துரை வைகோக்கு தெரியுமா? இதெல்லாம் தாண்டி டிவிகேவும் நீ பேச்சுவார்த்தை வந்திருந்தாங்க. ஆமா, வந்திருந்தாரு. அந்த டிவிகே என்னன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி, வேல்முருகனோடு. அவர் என்னன்னா 4 பேர் போயிருக்காங்க, 6 சீட்டு வேணும்னு இருக்காங்க. 4 பேர் தானே வந்திருக்கீங்க, இன்னும் 2 சீட்டு போட சொல்லவான்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரிதான் பேச்சுவார்த்தை போயிருக்கு. பட் அவர் ஒரே ஒரு எம்எல்ஏ தான், அதுவும் உதயசூரியன் சின்னத்துல நின்று பண்ருட்டியில தான் ஜெயிச்சாரு. இப்போ வந்து நாங்க கட்சியை வளர்க்கணும்ல, 6 சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் அப்படின்னு இருக்காரு. ஒரு 2ஆவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாரு போல அவரு. ஓகே, ஆனா தில்லபதியா எதிர கம்யூனிஸ்டுக்கே 6ல இருந்து 5 குறையலாம 4 குறையலாமன்னு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு 6 கிட்ட இருக்காரு தமிழக வாழ்வுரிமை வேல்முருகன். ஏன்னா தொடர்ந்து சட்டமன்றத்துல திமுகவுக்கும் அதே மாதிரி வேல்முருகனுக்கும் ஒரு சலசலப்பு இருந்துட்டே தான் இருந்துச்செல்லாம் பார்த்தோம். பட் அந்த கூட்டில தான் இருக்காரு அவரு. இதெல்லாம் தாண்டி முக்குளத்தோர் புலிப்படை கருணாஸ், அவர் ஒரு சீட்டு கேட்பாரு. எனக்கு நாங்க கேட்ட சீட்டு வந்து எங்களுக்கு கிடைச்சிருச்சு, தமிழ்நாடு முழுக்க எங்க நீங்க சொன்னா நான் வந்து நிப்பேன். கேட்ட சீட்டு கிடைச்சிருச்சுன்னா ஒரு சீட்டு கிடைச்சிருச்சு போல அவருக்கு. நான் நிப்பேன். விஜய் பத்தி கேள்வி கேட்டாங்க, பாவங்க அவரே வந்து ரொம்ப வருத்தமா இருப்பாரு, விட்டுருங்க அப்படின்லாம் போனாங்க. இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையோட தலைவர் இளைஞர் தனியரசு வந்து வந்திருந்தாரு. அவர்கிட்ட வந்து அவர் உள்ள போய் தொகுதி பங்கீடுலாம் பேசிட்டு, எங்களுக்கு நாங்க ரொம்ப ஏழை கட்சி, கேட்டிருக்கோம் பார்ப்போம் அப்படின்னாரு. பத்திரிகையாளர்கள் வந்து ஏழை கட்சியா, இவ்வளவு பேரை கூப்பிட்டு வந்திருக்கீங்க ஊர்ல இருந்து, நீங்க ஏழை கட்சியான்னு கேட்டோம்னா, இல்லைங்க காலையில 3 இட்லி தான் சாப்பிட்டோம், நேற்று நைட்டு கூட பரோட்டா தான் சாப்பிட்டோம், ஒரு ஆம்லெட் வடை கூட சாப்பிட மாட்டோம், நாங்க ஆம்லெட் வடை சாப்பிடாத ஒரே கட்சி நாங்க தான், நாங்க ஒரு ஏழை கட்சி தானே அப்படின்னாரு. கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அப்ப காலையில சாப்பிடலன்னா அவங்களாம் பரம ஏழைகளா? என்னப்பா இது? அதுதான் தனியரசு தனியா வருவார்னு பார்த்தா ஒரு அணியோட வந்து இந்த மாதிரி ஒரு பேசிட்டு போயிட்டாரு. இதை டீகோட் பண்ணணும். ஒரு ஏழை தாயின் மகன் நான், தயவு செஞ்சு ஒரு சீட்டாவது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆமா, இதுல தமிழர் தேசம் கட்சின்னு அந்த முத்திரையர் சமூக கட்சி அவங்க வேற ஒண்ணு இருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி எஸ்டிபிஐ இன்னைக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே மனிதநேய மக்கள் கட்சி, இன்னொரு பக்கம் வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்னு ஒரு மாதிரி. ஏன்னா சிறுபான்மையினர்கள் வாக்கு எப்படியும் ஏடிஎம்கேக்கு போகாது, பிஜேபி இருக்கிறதுனால. விஜய்
பக்கம் போயிடக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ராங்கான இதை அதையுமே வந்து சீல் பண்ணியிருக்காங்க டிஎம்கே. ஸோ வந்து எத்தனை கட்சி தான் இருக்குங்கிறதே அவங்களுக்கே தலைமைக்கே கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் தேமுதிக வரணும், விசிக வரணும், அதெல்லாம் அந்த மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்கலாம் சொல்றாங்க. ஆமா, இப்ப யாருன்னா இன்னைக்கு பாக்குறப்ப ஃபோக்கஸ் வந்து காங்கிரஸ் மேலதான் இருந்துச்சு எல்லாருக்குமே. எவ்வளவு கேக்குறாங்க? 40 லட்சியம் 30 நிச்சயம் அப்படின்லாம் பேசுறாங்க. 39+1 வேற அதை சொல்லிக்கிறாங்க. 1 ராஜ்யசபா கொடுத்தாலும் பரவாயில்ல, 31 இதை 39 இதை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. பட் 25 தாண்ட மாட்டோங்கிற மாதிரி தான் பிடி கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க டிஎம்கே. ஒரு 30 வாங்கணுங்கிறதுனால கிரீஷ் சோடங்கரை வந்து கூட்டிட்டு செல்வ பெருந்தகை போயிருக்காரு. என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில தான் தெரியும். ஆக்சுவலி திமுக 7 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க, காங்கிரஸ்ல 4 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. அந்த 7 பேர் சவுண்ட் விட்டாலே வந்து கிரீஷ் சோங்கர் ஆல்ரெடி பல பத்திரிகையெல்லாம் பேட்டி கொடுத்து நாங்க ரொம்ப ஹை வேல்யூல கட்சின்னு தான் போனாங்க. திமுக வந்து சரி உட்காரங்க சொல்ற இறக்குங்க டீல் பண்ணிருக்காங்க அண்ணாரி வளையத்துல இன்னைக்கு. ஆமா, இதுல என்னன்னா திமுக தலைமை ஒரு மாதிரி ஹாப்பியா தான் இருக்காங்க. ஏன்னா ஓபிஎஸ் வந்து இந்த பக்கம் வந்துட்டாரு. ஓபிஎஸோட ஆதரவாளர் ஐயப்பனுக்கு வேற சீட்டு கொடுக்கணும். அவர் ஏற்கனவே வந்த ஆதரவாளர்கள் மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், இதை தாண்டி வந்து தேமுதிக, இதெல்லாம் வந்து மண்டையை பிச்சுக்கிற ஒரு கணக்கு தான்னா கூட நம்ம கூட்டணி வலிமையா இருக்குன்னு அவங்க ஹாப்பியா இருக்காங்க. பட்டு உடன்பிறப்புகள் தான் கொஞ்சம் சோகமா இருக்காங்களாம். ஏன்னா இப்போ தேமுதிகவே எடுத்துக்கிட்டோம்னா ரிஷிவந்தியம் இல்லைனா விருதாச்சலம் கண்டிப்பா அவங்களுக்கு தான். அப்படிங்கும்போது அது 2 தொகுதியிலையுமே வேலை பார்த்துருக்காங்க. சில உடன்பிறப்புகள் சீட்டு கிடைக்கும்னு அவங்கலாம் ரொம்ப சோகத்துல இருக்காங்களாம். இதெல்லாம் தாண்டி விருதுநகர்ல வேற விஜய் பிரபாகரன் கிடைக்கும்லாம் எதிர்பார்க்கறாங்க. அங்கேயும் நிறைய உடன்பிறப்புகள்லாம் வேலை பார்த்து தான் வச்சிருக்காங்கன்னா இப்ப அவருக்கு போயிடுமேன்னு பல பேர் அப்செட். இதெல்லாம் தாண்டி நீ ஓபிஎஸ் பக்கத்துல நின்றுட்டு இருந்தாப்புல தங்கத்தமிழ் செல்வன், அவரே அப்செட்டுங்கிறாங்க. அதான் பாஸ் இங்க வந்துட்ட, இவரை பிடிக்காமலாம் நம்ம இங்க வந்தோங்கிற மாதிரிதான் மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கு. ஏன்னா இப்ப தேனி நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்காரு. ஏற்கனவே தேனியில நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தவர் அவருடைய மகன் ரவீந்திரநாத் குமார் தான். அடுத்து 2029 அவருக்கு வேற கேட்பாப்புல ஓபிஎஸ். இப்ப திமுக திருப்பி ஆட்சி இன் கேஸ் ஜெயிச்சு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த சமயத்துல நான் நல்ல ஓட்டுக்கட்டு வந்துச்சுன்னா நான் ஆதரவு கொடுத்தனால வந்துச்சு, அப்ப என் பையனுக்கு சீட் விடுவேன் கேட்பாங்க. அதுக்கு தலைமை ஓகேட்டாங்கன்னா அப்ப நம்ம அரசியல் எதிர்காலம் என்ன ஆகுறதுன்னா தங்கத்தமிழ் செல்வன் பேசினா தகவல். ஆமா, ஏன்னா 3 முறை முன்னாள் முதல்வரா வேற இருந்திருக்கும் போது அமைச்சரவையிலையும் இடம் கேட்பாரு. தனியா கட்சி ஆரம்பிச்சு வந்தா கூட கூட்டணியில பங்கு கிடையாது அமைச்சரவையிலன்னு சொல்லிடுவாங்க. இப்ப டிஎம்கேலே வந்து சேர்ந்துட்டாரு. அதுவும் அம்மான்னு சொன்ன என் வாயில இப்ப தளபதின்னு சொல்றேன், அமைச்சரவையிலையும் இடம் வேணுங்கிறதெல்லாம் பேசியிருக்காங்களாம். ஏற்கனவே நான் வந்து நிதி அமைச்சரா இருந்திருக்கேன், இப்ப ஓகேன்னு சொன்னா கூட போட்டு வந்துருவேன், பெட்டி தூக்கிட்டு வந்துருவேன். ஓபிஎஸ் பிடிஆரை மாத்திட்டு கூடுதலா தான் நீங்க தங்கம் தன்னரசு கொடுத்தீங்க. அவரும் ரொம்ப பிரஷர்ல இருப்பாரு, நான் வேணா எடுத்துக்கவாங்கிற மாதிரி வரப்போறாரு. பட் அந்த அமைச்சரவை ஜெயிச்சா நடக்கும். பட் என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிச்சயமா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஏடிஎம்கே வந்தோம்னா இன்னைக்கு நைட்டு பிரதமர் மோடி சென்னைக்கு வராரு. சென்னை ஆளுநர் மாளிகையில வந்து தங்குறாரு. அப்புறம் காலையில ஆர்.என். ரவியோட எதுவும் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் இல்ல. ஏற்கனவே ரெண்டு ஒரே வீட்டுல இருக்காங்க. அவர் சொல்றதான் ஆர்.என். ரவி இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் தானே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்மள அதை நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா ஏற்கனவே ஒரு ஆளுநர் இருந்தாரு, அவரு வித்யாசாகர் ராவ். அவர் வந்து அவர் என்ன பண்ணாரு, ஓபிஎஸ் இபிஎஸ் வந்து இணைச்சு வச்சுட்டு இருந்தாரு. அதெல்லாம் ஆளுநர் பண்ற வேலையாது. அதெல்லாம் தான் பார்த்தோம். ஒரு அன்பின் அடிப்படையில சேர்த்து வச்சிருக்காருன்னு வச்சுக்க வேண்டியதான். சரி, நாளை காலையில பாண்டிச்சேரிக்கு போறாரு பிஎம். பாண்டிச்சேரியில ஒரு நலத்திட்டங்களை தொடங்கி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி மதுரை போறாரு. திருப்பரங்குன்றம் போய் வந்து தரிசனம் எல்லாம் பண்றாராம் பிரதமர் மோடி. ஓகே, ஆமா. அப்புறம் மதுரையில கூட்டத்திலாம் பேசுறாரு அவரு. இப்ப அந்த மத நல்லிணக்க கூட்டமைப்பு வந்து அவர் திருப்பரங்குன்றம் வந்தா ஒரு பதற்றம் வரும், அதனால வேற எங்கேயோ பழமுதிர்ச்சோலையோ இல்ல மீனாட்சி அம்மன் கோயிலுக்கோ போகலாங்கிற மாதிரி மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனுலாம் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தா கூட முருகனுடைய முதல் அறுபடை வீடுல திருப்பரங்குன்றம் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து வரலாம் அவங்க நினைப்பாங்க, கேட்டாதான் வந்து சொல்லுவாங்க. மார்ச் வேற நாளைக்கு. ஓகே, அதனால இது வரைக்கும் பல டைம் வந்திருக்காரு. அப்பெல்லாம் முருகன் மேல ஒரு பக்தி பாசம் வந்து அவர் போகணும்னு நினைக்கல. இப்பதான் பரமாத்மா சொல்லியிருக்காரு, அதனால போறாரு நம்ம வந்து நினைச்சுக்க வேண்டியதான். ஆமா, இப்பதானே அந்த தீபம் அதெல்லாம் வந்துச்சுங்கிறனால அவர் வந்து போறாரு போல. போயிட்டு வந்து அங்க கூட்டணி கட்சிகளோட இது நடத்த போறாரு. நைட்டே இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கா பியூஷ் கோயல் வந்து வந்திருக்கதா சொல்றாங்க. பியூஷ் கோயல் வந்து பேச்சுவார்த்தை நடத்த போறதா சொல்றாங்க. எவ்வளவு சீக்கிரம் 40 சீட்டு இருந்து கரரா நிக்கிறாங்களாம் பிஜேபி. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, 40 சீட்டுங்க அப்படிங்கிற மாதிரி பிடி கொடுக்காம தான் இருக்காங்களாம் பாஜக. ஏன்னா 34 நாங்க ஜெயிப்போம்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்களாம் பிஜேபி. இந்த 34 நாங்க ஜெயிப்போம் எல்லாமே அதை வாங்கி பாத்துருக்காங்க. ஏடிஎம்கேல எல்லாம் தமிழ்நாட்டுல தான் இருக்கா இல்ல யூபி பீகார்ல தான் எதுவும் கொடுத்துருக்க போறாங்க, குஜராத் அதெல்லாம் இல்லையா? ஆமா, தமிழ்நாட்டுல 34 தொகுதி இது நாங்க கண்டிப்பா ஜெயிப்போங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோட இருக்காங்களாம். எல்லாம் திருப்பரங்குன்றம் எல்லாம் கோயிலை சுத்தி இருக்க பகுதிகளா இருந்தா கூட அங்கெல்லாம் வந்து எப்படிங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு பேஸ் இருக்கா பிஜேபிக்கு? ஏடிஎம்கேக்கு கூட சில தொகுதிகள்ல அந்த மாதிரி இல்லாம இருக்கு. ஆனா ஏடிஎம்கே லீடர்ஸ் பல பேர் அப்செட்லாம்
இருக்காங்க. ஓபிஎஸ் வந்து அங்க போயிட்டாரு. இப்ப சிவி சண்முகம் விமர்சனம் பண்ணாரு. இன்னைக்கு கூட ஆர்பி உதயகுமார் வந்து ஓபிஎஸ் ஒரு துரோகின்னு எங்களுக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் தான் இருந்தாரு, அதுக்கு பிறகு வந்து அம்மாவை எதிர்த்து ரெட்டைப்புறால வந்து நின்னாரு, சேவல் எதிர்த்து வந்து நின்னாரு. அப்புறம் ஏடிஎம்கே ஒன்னொன்னே அம்மா கிட்ட வந்து ஜாயின் பண்ணாரு. அம்மா வந்து ஓகே அவருடைய செயற்பாடுகள்லாம் பார்த்து எதிர்கட்சி தலைவர், நிதியமைச்சர், முதலமைச்சர் எல்லாம் கூட ஆக்கியிருந்தாரு. இப்போ துரோகம் பண்ணிட்டு போயிட்டாரு. அவரு எங்கேயுமே நன்றியோட இருக்க மாட்டாரு. அவரு ஒரு துரோகி அப்படிங்கிற மாதிரி ஆர்பி உதயகுமார் பேசுறாரு. கூட பாருங்க, எனக்கு தானே கொடுத்துருக்காங்க ஏடிஎம்கேல, இந்த சமூகத்தை சேர்ந்ததான் நானு அப்பெல்லாம் ஆர்பி உதயகுமார் சொல்றாரு. பட் இருந்தா கூட அவங்களோட மன வேதனை எல்லாம் இருக்குல்ல. எடப்பாடி ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கவே இல்லை, எல்லாமே பிஜேபி கேட்டு முடிவு எடுத்துட்டாரு. அவரு ரொம்ப வீக்கா இருக்கு. ஒரு பெரிய கூட்டணிங்கிறது யாருமே இங்க இல்ல. ஏற்கனவே 2000 அதெல்லாம் ரியாலிட்டியில பேசணும்னு காமெடி நம்ம பேசலாம். காமெடி தானே, சரி ஓகே. அதுல வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இல்லைன்னு முக்கியமான முன்னாள் அமைச்சர்ல ஃபீல் பண்றாங்க. அவங்களே தோத்துருவோங்கிற ஒரு பயத்துல இருக்காங்களா. முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சதே ஏன்னு அவரு அழுதுட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அது யாருன்னா அவருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இப்படி இருக்கிற நேரத்துல பியூஷ் கோயல் வேற இன்னைக்கு நைட் வந்து பேச போறாரு. என்ன சொல்ல போறாருங்கிறது தெரியல. பியூஷ் கோயல் என்ன சொல்றாருன்னா, ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதாவோட முதுகுல குத்திட்டாரு, அவங்க தானே அவரை வளர்த்து விட்டாங்க, இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா கேஸ் போட்டது யாரு? அது சுப்பிரமணியன் சாமி. அவரு தான் மோடி முதுகுலே குத்துறாரு, அவரை சேர்க்காதீங்க அப்படின்ட்டுருவாங்க. அதனால வந்து இவங்க வந்து இப்போ இப்படி போயிட்டு இருக்கு இந்த கூட்டணியில. இதுக்கிடையில இவ்வளவு பரபரன்னு அதிமுகவும் திமுகவும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில. சரி, கூட்டணி தான் இல்லை, பேச முடியாது, ஓகே, பட் தேர்தல் வேலையாவது பார்க்கலாங்களேங்கிற மாதிரி தான் டிவிகேவோட நிலைமை இருக்கு. பட் அதுலேயும் மந்தமாக தான் இருக்கிறாங்க. இப்போ மார்ச் 4ஆம் தேதி ஒரு வாரம் கேப் போட்டு 4ஆம் தேதி தஞ்சாவூர்ல மக்கள் சந்திப்புக்கு அனுமதி கிடைக்காதனால நிர்வாகிகள் சந்திப்பு நடத்துவோம், விஜய் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி பக்கத்துல ஒரு கிராமம். அங்க வந்து பிரின்சி சூர்யாங்கிற தம்பதி, அவங்களுக்கு ஒரு 2.5 வயதுல குழந்தை இருக்கு. ஆனா 2 பேரும் வந்து பிரிஞ்சு வாழ்றாங்க. அப்பப்போ வந்து குழந்தைய வந்து சூர்யா வந்து பார்த்துட்டு போறது வழக்கமா இருந்திருக்கு. இதுல திடீர்னு ஒரு நாள் வந்து குழந்தை இறந்துருச்சு, மருத்துவமனையில வந்து இறந்துட்டாங்க. அதுல வந்து சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் காவல்துறை விசாரிக்க தான் பெரிய அதிர்ச்சிகள் அதுலேருந்து தெரிய வந்திருக்கு. அந்த 2.5 வயது குழந்தைய வந்து அந்த அஞ்சட்டி பகுதியில் உள்ள திமுக நிர்வாகி, இளைஞரணி நிர்வாகி பெரியநாயகம் அப்படிங்கிற ஒரு கொடூரன் வந்து அடிக்கடி பாலியல் தொல்லை கொடுத்து அதனால உடலில் ஏற்பட்ட பிரச்சனையினால தான் வந்து அந்த குழந்தை பரிதாபமாக உயிரிழந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதில் அந்த திமுக நிர்வாகி வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த திமுக நிர்வாகிக்கும் அந்த பிரின்சி, அந்த குழந்தையோட அம்மாவுக்கும் வந்து ஒரு உறவு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா வீட்டில் இல்லாத போது இவங்க வந்து இந்த கொடூரன் போய் அங்கே இந்த மாதிரியான செயலில் வந்து ஈடுபட்டிருக்கான். இப்போ பரிதாபமாக அந்த குழந்தை வந்து இறந்து போச்சு. ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. இதை வச்சு அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது, திமுக நிர்வாகிகள் பண்ற வேலையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் வந்து இருக்காங்க, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, நிச்சயமா அந்த ஆட்சி துடைத்து எறியப்படணுங்கிறத சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்ம பார்த்தோம், 2 நாள் முன்னாடி திமுக பொதுக்குழு உறுப்பினர் சீனிவாசனோட மகன் வந்து போதையில காரை இடிச்சு ஒரு குடும்பத்தையே ஏற்றிருந்தான். அதில் ஒருத்தர் கொலையும் பண்ணியிருந்தான். ஸோ அப்படி இருக்க நேரத்தில் இதுவும் கிருஷ்ணகிரியிலே நடந்திருக்கு. மேபி என் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நானா கூட இருக்கலாம். மேபி எல்லாம் இல்லடா, நீ தான் முழு காரணமே. பாக்கெட்ல இருந்து ஃபோன் எடுக்கும்போது 100 ரூபாய் கீழே விழுந்து காணாம போச்சு. ஃபோன் உன்னை பழிவாங்க எனக்கு வேற வழி தெரியலனே அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு ஃபோன் எல்லாரும் டார்ச்சர் பண்றதுனால சில ஃபோன்ஸ் அப்படி பண்ணிடுது. தங்கம் கிராம்ல வாங்கினாலும் சந்தோஷமா இருக்கும், அதுவே இரும்பு டன் கணக்குல வாங்கினாலும் இருக்காது. அளவு முக்கியம் இல்ல, மதிப்பு இருந்தாலே போதுங்கிறாங்க. உனக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் இருக்கா? அப்படி எதுவும் இல்லைங்க. இப்படி வெளிப்படையா உண்மையை பேசுறது ஸ்கில்ஸ் தான்டா அப்படிங்கிறாங்க. உண்மைதான். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு வருது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிற திமுக மு.க. ஸ்டாலினுக்கு வந்து கொடுத்துடலாம். வண்டியா அந்த கூட்டணி கட்சிகள் வந்து பேசுறாங்க, இவ்வளவு கட்சிகள்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு நமக்கு. ஆமா, இந்த அளவுக்கு கட்சிகளுக்கு அவர் எப்படி சீட்டு ஒதுக்கி அந்த கணக்கை போட்டு கொடுக்க போறாருங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்காங்க. திமுக 125 சீட்ல நிக்கிறது உறுதி அப்படின்லாம் வேற சொல்றாங்க. அவங்க 165 மனசுல வச்சுக்கிட்டு தான் மீதி இருக்கிறதா தள்ளலாம்னு வந்து பாக்குறாங்களாம் மற்ற கட்சிகள். எங்கெல்லாம் நம்ம தோப்போமோ அதெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு தள்ளி விடுவோம் அப்படின்னு நேரம் உட்காந்து ஒரு பெரிய டீம் கால்குலேட் பண்ணிருப்பாங்க. இல்ல சீரியஸா உண்மையா அதுதான். இல்ல, ஆனா 1-2 ஜெயிக்கிற மாதிரி கொடுப்பாங்கல்ல. ஓகே, அதனால என்னன்னா
எல்லாம் இந்த வண்டியா வராங்கனால லாரி பின்னாடி நிக்குது தம்பி, வண்டியில ஏறுங்க நீங்க. நம்ம போய் ஹோட்டல் வச்சிருக்கேன் அங்க என்னடா வெட்டி பேச்சுங்கிற மாதிரி லாரி பின்னாடி நிக்குது தம்பிங்கிற வடிவேல் டைலாக். ஓகே, அதை சொல்லிட்டு விடைபெறலாம். நன்றி. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.